ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டா வர சொல்லுங்க, அந்த கர்ணனை கையோட குட்டி வாருங்க. ஆமாங்க, நம்ம டெவன் கான்வே பார்த்தீங்கன்னா மீண்டும் சென்னை அணிக்கு திரும்பி இருக்காருங்க. எஸ், அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த போட்டி கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்று தீருவோம். இந்த வருஷம் கோப்பை வெல்றது தான் எங்கள் நோக்கம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப ஓப்பனாக அவர் அணிக்கு திரும்பது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கான்வே பார்த்தீங்கன்னா மீண்டும் நமக்கு சென்னை அணியில் இணைஞ்சு ஓப்பனிங் பேராக வரப்போகிற பிளேயிங் லெவலில். அது குறித்து அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த ஐபிஎல்லில் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. இந்த சீசன் சென்னை அணிக்கு கோப்பை வெற்றி பெற்று தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் ஸ்டார்டிங் இருந்தே பிளேயிங் லெவலில் இருப்பேன்னு நினச்சேன். பட் இருக்கலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நான் அணிக்கு கம்பேக் கொடுத்துருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோடய நோக்கம் எல்லாமே சிஎஸ்கே அணியை நாங்கள் வெற்றி பாதைக்கு எடுத்துகிட்டு போனோம். இப்போ எங்கள் அணியோட பேட்டிங் ரொம்பவே போராக இருக்குது, எங்களுக்கு தெரியுது. கடந்த ஒரு 4-5 வருஷமாக சென்னை அணி பார்த்தீங்கன்னா 180+ ஸ்கோரை சேஸ் பண்ண நினைக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் தப்பை திருத்துன்னு அடுத்தடுத்த போட்டியில் எங்களோட பலத்தை நாங்கள் கொடுப்போம். கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பை சென்னை அணி மிஸ் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்வே பார்த்தீங்கன்னா செமையாக கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு. நமக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக பேசியிருக்காருங்க. ஆமாங்க, இந்த ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா இவங்க 2 பேரும் நம்பி நம்ம டீம் மோசம் போனது தான் ஒரு மிச்சம். ஏன்னா 2 பேருமே சரியாக பண்ணல. ராகுல் திரிபாதி கூட பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நல்லா வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் பட் அவர் எதுவுமே பண்ணல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல விடுங்க, அந்த தீபக் ஹூடா தூக்கி போட்டு நம்ம சாம் கர்னெல்லாம் உட்கார வச்சுட்டு கான்வே எவ்வளோ எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இதாங்க ஒரே ஒரு சேஞ்சஸ், ஃபாரின் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 10 ரன்னா அவர் இருப்பார், 100 அகமது இருப்பார், ரச்சின் ரவீந்திரா இருப்பார். நம்ம சாம் கரன் பதில் தூக்கிட்டு இவரை நம்ம கான்வே ஓப்பனிங் பேராக போட்டுருவாங்க. கண்டிப்பாக 4 ஃபாரினர்ஸ் செம்மையாக இருக்குங்க. ஏன்னா 100 அகமது கலக்கிட்டு வந்துட்டுருக்காரு. 10 ரன்னை பற்றி உங்களுக்கு தெரியும். ரச்சின் ரவீந்திராவும் செம ஃபார்மில் இருக்கார். கான்வே வந்துட்டார்னா நம்ம ஃபாரினர் சூப்பர். அப்புறம் ஓவர் போகிறதுக்கு இருக்குங்க. 100 அகமது இருக்கார், ரவீந்திர ஜடேஜா இருக்கார், அப்புறம் நம்ம 10 ரன்னா நல்ல போலிங் அட்டாக்லாம் இருக்குங்க. நம்ம ரச்சின் ரவீந்திரா போடுவார், அஸ்வின் போடுவார், தூபே நம்ம சிவன் தூபே போடுவார், விஜய் சங்கர், எத்தனை போலிங் ஆப்ஷனுக்கு. அப்போ ஏன் அந்த ஒரு ஃபாரின் போலர்ஸ் நம்மளால நம்பி எக்ஸ்ட்ரா போகிறாங்கன்னு தெரில. பட் நல்ல சேஞ்சஸ் தோனி எடுத்துட்டோன்னா. ஏன்னா ராஜஸ்தான் அணிக்கு எதிராக தோற்றதே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க ரசிகர்கள். கண்டிப்பாக நம்ம ஹோம் கிரவுண்டில் நாளைக்கு விளையாடுறோம் சனிக்காமல், கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீரணுங்க. பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை அணிக்கு மீண்டும் கான்வே வந்திருக்காரு, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் எப்படி விளையாடுவார்? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.